வணக்கம் இடமலம் நேர்களே. கிறிஸ்தவர்களுக்கு இவர் ஒரு ஃபாதர், தேவையில்லாம இவரை பண்ணாதீங்க பாதர். முஸ்லிம்களுக்கு அஃப்கோர்ஸ் இவர் ஒரு வாப்பா. இந்த ஆட்சியை பத்தி யாரும் பேசாதீங்க, கேகேஎஸ் போல சீப்பா. எப்படி சூப்பரா? ஒரு காலி பெருங்காய டப்பா. எல்லா வாட்டியும் இந்த டப்பாவை தூக்கிட்டு வந்துடுறாரு. இன்னைக்கு ரீலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு படையப்பா. என்னைக்குமே பிரச்சனையை பார்த்து ஓடாதவர், தமிழகத்தின் அப்பா. அரசியலில் ஒரு கிருபானந்த வாரியர், எங்கள் திராவிட வாரியர், எங்கள் சுடலைமான சாமி, இதைவிட ஒரு நல்ல ஆட்சியை முடிஞ்சா நீ காமி அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்புல பார்த்தா இவர் ஒரு பேபி. மக்களுக்கு நல்லது பண்றதே இவருடைய ஹாபி. எம்.கே. ஸ்டாலின் அரசில் இப்ப பெண்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அதற்கான காரணத்தை குறித்து நானே சொல்லி கிஷோர் அவர்களை வெறுப்பேற்ற போறேன். அவ்வளவு. வணக்கம். இவ்வளவு தூரம் சொல்லிட்டுக்கே நான் வெறுப்பாகலையே. அப்ப இதுக்கு பிறகு வெறுப்பேற்ற மாட்டேன். வாட் ஹேப்பன் டு யூ? அது பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா புன்முறுவல். எல்லா கணவன்களும் அடியே நானே உன்னை இப்படி சிரிக்க வச்சதுலயே ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஊரே சிரிக்குதே. நானே உன்னை இவ்வளவு சிரிப்பா சிரிக்குதே உங்க ஆட்சியை பார்த்து அப்படின்ற மாதிரி ஊரே சிரிக்குதே. சர்க்காசம்க்கு சொல்லுங்க. குடும்ப தலைவர்கள் எல்லாம் சிரிச்சவனு சாம்பார் அப்படியே கிண்டு சிரிச்சுட்டே கிண்டுறாங்களாம். வீடு அப்படியே பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி சிரிச்சுட்டே பண்றாங்களாம், சிரிச்சு தூங்குறாங்களாம். கணவன்மார்கள் ஒரே குழப்பத்துல இருக்கிறப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை எல்லா பெண்களையும் வந்தடைந்திருக்கிறது. கன்ஃபார்ம் திரும்பவும் அடுத்த 5 வருடம் திமுக ஆட்சி தான். எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த மைக்க போட்டுட்டு ஊர் ஊரா லாரியில போய் சுத்தியே இருக்க வேண்டியதுதான். எதிர்கட்சி தலைவரா அடுத்த 5 வருடங்கள் இருப்பாரா, இல்ல விஜய்க்கு அந்த இடம் போயிருமா அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். நீங்க கனவு உலகத்திலேயே கண்டுகிட்டு இருக்கலாம். பெண்கள் எல்லாரும் என்ன செய்யணுமோ அதை சிறப்பா 2026 செய்து விடுவார். எப்படி எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாருக்கும் காசு வந்துருச்சு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா யார் அந்த எல்லாரும்? எல்லாரும் எல்லாரும் யார் அந்த எல்லாரும்? பலன் அடைந்த எல்லாருமே. அதாவது நீங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, மளிகை பொருட்கள்லேருந்து எல்லா பொருட்களுடைய விலையையும் உயர்த்திட்டீங்க. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் உயர்த்திட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்து விட்டேன் அப்படின்னு அதனால நான் மகிழ்ச்சி, எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சு விடுவார்கள் அப்படின்றத யாராவது ஏற்றுக்க முடியுமா? முதல் 22 மாதம் நீ கொடுக்கவே இல்லை. முதல் 22 மாதம் நீ கொடுக்கவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களே எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக போகிறேன். அவர் ஊர் ஊராக போய் கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? சொன்னாங்களே செஞ்சாங்களா இந்த 1000 ரூபாய் அப்படின்றத கேட்டதுக்கு அப்புறம் நீ 22 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குற. சட்டமன்றத்தில் பெரிய பிரச்சனையாக எழுப்பி எங்கே இது உரிமை தொகை அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்க. சரியா? உங்களுடைய மற்ற எந்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைவேற்றலை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பெண்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னு சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. அப்படி இல்லைங்க, ஊரில் எல்லாருமே பேசிக்கிறத பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க? இல்லைங்க, அந்த வீடியோஸ்லாம் நிறைய வெளியிட்டாங்க திமுகல இருந்து அவங்க வெளியிட்டதுலாம் ஊரில் பேசிக்கிறாங்கன்னு அர்த்தமா? பார்த்தீங்களா அந்த வீடியோஸ்லாம் நீங்க? ஐயோ, அந்த கொடுமையை வேற நான் பார்க்கணுமா? அதில் வேற அந்த ஒரு பெண் ஓடி வராங்க பாருங்க. அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்களா? அந்த நிகழ்ச்சியில் அப்பா அப்படின்னு ஒரு ஒரு இது ஒன்று காமிச்சு அங்கேருந்து அப்படியே ஓடி வராங்களே, இந்த படியெல்லாம் இறங்கி ஓடி. என்ன மாதிரியான ஒரு திரைக்கதை வசனம் பாருங்க. சொல்லி ஆகணுங்க. அந்த ராமர் பாலம்னு இந்துக்கள் நம்புறாங்க, ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு சில முஸ்லீம்கள் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை ஸ்டாலின்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு மாத்திடணுங்க. ஏன்னா ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு அப்பாவா அவர் தான் ஒரு பாலமா படுத்து. ஈன பெருஞ்சுவரே அப்படின்னு ஒரு இது போட்டாங்க. சீன பெருஞ்சுவருங்க, அதை இவங்க போட்டாங்க தெரியல. ஈன பெருஞ்சுவரே அப்படின்னு இவங்க அப்பாவுக்கு வச்சாங்க. போஸ்டர் அவங்க கட்சிக்காரங்க தான். மான பெருஞ்சுவர் அவரு தெரியுமா? மானம் போன பெருஞ்சுவர். சரியா? குட்டி சுவர் அது வேணா கரெக்டாக இருக்கும். அது ஸ்டாலினுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஸ்டாலின் மகன் உதவாநிதிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்னென்னா நீங்கள் அந்த பெண் ஓடி நாடகம் இருக்கு பாருங்க, இது அப்படியே சிற்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பல முறை நான் பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பவும் பதிவு பண்ணுறேன், மக்களுக்கு தெரியணுன்ட்டு. ஏன்னா இதை ஈழ மக்களை இதை விட கேவலப்படுத்த யாராலையும் முடியாது. ஏன்னா என்னெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னங்க பண்ணாங்க? என்ன இதே கருணாநிதியை என்னங்க பண்ணலை? ஆட்சி இழந்தாங்க ஈழ மக்கள் போராட்டத்துக்காக. தெரியுமா? நீ கொள்ளையடிச்சுட்டு ஆட்சி எழுந்த, ஈழ மக்களுக்காக நீ எங்கே ஆட்சி எழுந்த? நீ ஊர் முழுக்க அதே இப்போ செய்கிற மாதிரி அதே அட்டுழியத்தை அப்பவும் பண்ணீங்க, கொள்ளையடிச்சிங்க. கொள்ளையடிச்சதுனால நீங்கள் இழந்தீங்க ஆட்சியை. கட்சியை கவுத்துற போகிறாங்கன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாற்றி கோலை போட்டு எம்ஜிஆர் போட்டு முடிவிட்டல. ஆட்சி இழந்தவர் கலைஞர் தெரியுமா? சரி, அப்போ அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்னு சொன்ன அண்ணா கோழைன்னு சொல்வீங்களா? அண்ணா எங்க? அப்போ அந்த கோரிக்கையை அவர் தானே விட்டாரு. திராவிட நாடு கோரிக்கையை திமுக விடலையா? இதெல்லாம் ஒரு பேச்சா? இவங்களுடைய கோழைத்தனத்தை பற்றி பேசணுன்னாக்கா நாங்கள் எங்கே இது அரசியல் சாசனத்தை கொளுத்தினோம், நாங்கள் காதல் கடிதங்களை தானே கொளுத்தினோம். சொன்னது யார்? முஸ்லீமாரன் தானே. இது கோழைத்தனம் இல்லையா?
நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு போய் அப்படியே சரண்டர் ஆகி 114 தொகுதி, இவங்க 112 நிற்கிறாங்க. அவங்க 114 தொகுதி காங்கிரஸுக்கு தூக்கி கொடுத்தீங்களே, அது கோழைத்தனம் இல்லையா? கோழைத்தனத்தை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா? எங்க கோழைகள் அப்படிங்கிறீங்க. ஒரு தைரியமா ஒரே ஒரு கட்டில் எடுத்துக்கிட்டாரு, அப்படியே போனாரு. வெட்ட வெளியில அப்படியே சூரியன் சுட்டெரிக்கிறப்போ பிரிட்ஜில் படுத்து, சாரி பிரிட்ஜில் பீச்சில் படுத்து, அதான் சொல்கிறேன். ஒரு கட்டில், 2 மனைவி துணைவி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் பின்னாடி 3 ஏர் கூலர். அவங்கலாம் பின்னாடி வந்து வச்சுட்டாங்க. அவர் வந்து தூங்கிட்டாரு, பார்த்தா இங்க ஏர் கூலர் வச்சிருக்காங்க. எழுந்தா இங்க ஏர் உட்கார்ந்து கூலர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்தார். சரியா? வரலாற்றை வந்து திருச்சி பேசுறாங்க. யாரும் திருச்சிலாம் பேசலைங்க, சிரிச்சு பேசுகிறோம். கலைஞர் தான் ஃபர்ஸ்ட் வந்தார், அப்புறம் தான் ஏர் கூலரை அதான் கண்டுபிடிச்சாங்க. இல்லைங்க, ஆ. கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதுவும் சொல்வீங்க. கருணாநிதியால் தான் ஏர் கூலரே கண்டுபிடிக்க ஆமா, முடியும்னு இல்லையா சொல்லலாம். அப்படின்னா? அதான் சொல்றேன். நீங்க அது சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். சரியா? அதுக்கெல்லாம் நான் வந்து இதே எடுத்துக்க முடியுமா, நான் பொறுப்பேற்றுக்க முடியுமா? எனக்கு முடியாது. பட் கேள்விங்க, அவர் ஈழ மக்களுக்கு என்ன செய்தார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். மழை விட்டம் தூவானம் விடவில்லைன்னு சொன்னவர் தானே இவரு. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு நாடகம் அப்படியே வரலாறு திரும்புது பாருங்களேன். இதே மாதிரி நாடகம் 2011 பண்ணாருங்க. 2011 லாஸ்ட்டு பொதுக்கூட்டம், திமுகவோட கடைசி பொதுக்கூட்டம். கடைசி பொதுக்கூட்டத்தில் இவர் பண்ணுறாரு, பேசுகிறார், என்னை பார்த்து கேட்கிறார், இந்த தேர்தல் ஆணையத்தை பார்த்து நான் கேட்கிறேன், மத்திய அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்கிறேன், நான் ஈழ மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதா, நான் செய்தது தவறா அப்படின்ட்டு. என்னடா செஞ்சார் அப்படின்னு கேட்டால் இவர் சொல்கிறார், நாங்கள் எங்களது அரசாங்கம் அப்போது வேர்ல்டு கப்பை வின் பண்ணிச்சு. இது இந்தியா வந்து தோனியோட தலைமையில் இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணிச்சு. ஸ்ரீலங்கா அதுதான் வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ணிச்சு, அது சொல்கிறாரு இவர். அப்படி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு 1 கோடி ரூபாய் ஒரு வீரருக்கும் நான் அறிவித்தேன். இல்லை, இந்த அரசு அறிவித்தது. எப்படி நீ அறிவித்தது? ஏன்? நான் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ட்டு. ஏன்னா அங்கே கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது. கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது நீ அறிவிக்க முடியாது. சரியா? நாங்கள் அறிவித்தோம் 1 கோடி ரூபாய். எதற்காக அறிவித்தோம்? இந்த இந்திய வீரர்களுக்கு அறிவித்தோம். எதற்காக இந்திய வீரர்களுக்கு அறிவித்தோம்? இந்திய வீரர்கள் யாரை எதிர்த்து வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொன்னே எல்லாம் அப்படியே ஓன்னு கத்துறது. இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பிறப்புகள் லகுட பாண்டிகள்லாம் அப்படியே ஓன்னு கத்துறது. விஜய் பாண்டிச்சேரியில போய் இலங்கையை எதிர்த்து அப்படின்னு, அதாவது இலங்கையை எதிர்த்து என்ன ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வெற்றி பெற்றது தான் ஈழ மக்களுக்கு மிகப்பெரிய இதுவா. அதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டாராம். யார் 1 கோடி ரூபாய்? யார் வீட்டு பணத்தை? நம்ம வீட்டு பணத்தை எடுத்து இந்த இந்தியன் பிளேயர்ஸ்க்கு. இது எத்தனை பேர் தமிழர்கள், இல்லை எத்தனை பேர் ஈழத்தமிழர்கள்? இதை வந்து பெரிய சாதனை இப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. ஒரு முதலமைச்சர். அதுக்கப்புறம் டெசோ டுசோ இதெல்லாம் டெசோ 2 ஒன்றில் அப்படியே கரெக்டாக கிழிச்சிட்டிங்க. இல்லை டெசோ 2 அப்படின்னு வேறு கொண்டு வந்து என்ன நாடகம். அந்த அவர்களுக்கு அனுப்ப இருந்த மருந்துகள், உதிரம், ரத்தத்தை வந்து டொனேட் பண்ணாங்க மக்கள். அதை வந்து பூட்ஸ் காலால் மிதிச்சது. இதையெல்லாம் செஞ்சுட்டு என்ன ஒரு எகத்தாளம் இருந்தால் நீ வந்து ஈழத்து தமிழர்களுக்கு அப்பா அப்படின்னு கொண்டு வந்து நீ காட்டுவேன். அப்பா தான் தப்பு பண்ணிட்டாரு, பையனாவது இப்போ அதுக்கு விமோசனம் தேடலாம். பையன் இப்போ துணை முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? என்ன பிடிங்கிட்டு இருந்தார்? அப்படிதான் துணை முதலமைச்சர். இப்போ இல்லை, இப்போ வந்தது ஈழ மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? வெறும் 4 மருந்து பாட்டில் அனுப்பி விட்டுருக்காரு. இங்கேருந்து எது இந்த வெள்ளம் இப்போ இது வந்துச்சுன்னா இந்த புயல், இதுக்கு ஈழத்துக்கு ஈழத்தமிழர்களின் அப்பா. இதை மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா நீங்கள்? இது குறித்து ஈழத்தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காரி துப்புவாங்க. வேற என்ன நினைப்பாங்க? காரி துப்புவாங்க. நான் ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விடுதலை புலிகள் உடைய அந்த இறுதிக்கட்ட போரில் அதை பார்த்தாங்க. அந்த விடுதலை புலிகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்பதனை பார்த்தவர். இந்த அயோக்கியர்கள் அதுக்கு துணை நின்றார்கள் அப்படின்றதையும் பார்த்தவர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரில் நின்று எதிர்த்து நின்று பேசக்கூடிய சிங்களவன்ட்ட கூட அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு கோபத்தை காமிக்க மாட்டாங்க. ஆனால் உடனிருந்து கழுத்தறுத்த துரோகிகள் இவர். இது நான் சொல்லலை, உடனிருந்து கழுத்தறுத்த துரோகி. இந்த வார்த்தையை பயன்படுத்தியது யார்? இன்றைக்கு ஸ்டாலினுடன் நின்று கொண்டிருக்கின்ற வைகோ. இல்லைன்னு சொல்லுங்க, மறுத்து பேச சொல்லுங்க. இன்னைக்கு அவரும் உடனிருந்து கழுத்தறுத்த துரோகியா மாறிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? அதை ஈழ மக்கள் தான் சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்?
ஆனால் இதை அடித்து சொன்னவர் வைகோ, மேடைதோறும் சொன்னவர் வைகோ. அதே மாதிரி அந்த ராஜபக்சேட்ட போய் பல்லை இழித்து கொண்டு பரிசு பொருட்கள் வாங்கினது யார்? டிஆர் பாலு, திருமாவளவன், கனிமொழி, இதனை போனாங்க. இல்ல திருமாவளவன் அப்ப சிரிச்சுக்கிட்டே ராஜபக்சே ஏதோ மிரட்டினதா சொல்லப்படுது. ராஜபக்சேவும் சிரிச்சுட்டே பயந்ததா சொல்லப்படுது. அந்த வடிவேலு ஒரு காமெடியில் ஒரு வேணாம் தெய்வமே அதுவா அந்த அது மாதிரி தான் அது. அதெல்லாம் ஒரு பொய் சமாளிக்கிறார் திருமாவளவன். ராஜபக்சே தான் என்னை இழுத்து பேசினார். அது நல்லா தெரியுது அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னாக்க. இவர் தான் அது போய் நின்றுட்டுருப்பார் சிரிச்சுக்கிட்டு. சரியா, ஓகே, உங்களுடைய பாலிசி அன்றைக்கி மத்திய அரசாங்கத்துடைய கொள்கையாக இது இருந்தது, நீங்கள் அதை நிறைவேற்றினீர்கள். ஏன் புழுகுறீங்க? பச்சையாக புழுகுறீங்க. சிதம்பரம் சொல்லிட்டாராம் போர் அங்கே நின்று விடும். சிதம்பரம் யார்? நிதியமைச்சராக இருந்தார். போரை நடத்தக்கூடியவராவது இல்லை நிறுத்தக்கூடியவராவது. அதனால் போர் நின்று விட்டது. அப்பாவி மக்கள் அவங்க மாட்டுக்கு அவங்க பதுமொழியில் இருந்தாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களை நீங்கள் உங்கள் வார்த்தையை நம்பி இதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த அப்பான்னு காமிக்கிறீங்களா? அதே மாதிரி அன்றைக்கி இது மாதிரி அவரே சொல்லிவிட்டார். மூத்த அரசியல்வாதி அவரே சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டதெல்லாம் வெளியில் வந்தாங்க கொத்தா விழுந்துச்சு குண்டு. நிஜமாவே இது வரலாறு அதுதான் சொல்லுது. இல்லைன்னு மறுத்து பேசுங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஓப்பனாக கேட்குறவனுக்கு அன்னைக்கு நினைச்சா கருணாநிதி அவர்களால் அந்த ஈழத்து போகிறப்ப என்ன பண்ணியிருக்க முடியும்? நீங்கள் லாஜிக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் லாஜிக்ஸ்க்கு போயிருவீங்க. நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ண கருணாநிதி ஒரு போரை நிறுத்தியிருக்க முடியுமான்னா சத்தியமாக நான் நம்பலை. சரி, அதை ஒத்துக்கிறீங்களா? ஆனால் கருணாநிதி இந்திய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த இடத்துல இருந்தார்ன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒரு பெரிய பங்காற்றிட்டு இருந்தாங்க. அப்படின் பொழுது அவர்கள் நினைத்திருந்தால் இந்திய அரசாங்கத்தை வைத்து இவங்க அழுத்தம் கொடுத்துருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம்? சரண்டர் ஆரவங்களை கொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். புலிகளை கண்டிப்பாக சரண்டர் ஆரவங்களை ஏன் கொள்றீங்க? வெள்ளைக்கொடியை எடுத்துக்கொண்டு சரண்டராக வரக்கூடியவர்கள் அவர்களை நீ ஏன் கொள்றீங்க? சரண்டர் ஆனவங்களை ஏன் கொள்றீங்க? இதையெல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படின்றத தடுத்திருக்கலாம், அழுத்தம் கொடுத்துருக்கலாம். பாலச்சந்திரன் வரைக்கும் எல்லாரையும் கொண்டு அப்போ நீங்கள் அந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம்ல, நீங்கள் ஏன் கொடுக்கல? போர் என்று வருகிறது, ரெண்டு பக்கமும் மக்கள் இழப்புகள் அப்படின்றது இருக்கும். சரியா, மக்கள் இறப்பது அப்படின்றது நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஒரு போரில் எப்படி தவிர்ப்பீங்க? அதை யாருமே இல்லை, நடமாட்டம் இல்லை, இடத்துல குண்டை போட்டு போயிடுவானா? கிடையாது. ரெண்டு பக்கமுமே இது நடக்கும். ஆனால் குறைந்தபட்ச நெறின்றது என்ன? ஒரு போர் நடக்குது, அங்கேருந்து இவங்க சரண்டர் ஆகிறாங்க, அவங்க சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இப்போ நீங்கள் சரண்டர் ஆகிறவங்களை கொள்வீங்களா? இந்த அழுத்தத்தை கருணாநிதி கொடுத்துருக்கலாம்ல. அந்த ஒரு உண்ணாவிரத நாடகத்தை யாராவது கேட்டாங்களா? அந்த 1 மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் எவ்வளவு, அதாவது ஒரு உன்னுடைய வீட்டில் ஒருத்தங்களை கைது பண்ணி கூட்டு போய் திகாரில் வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கு நீ என்ன ஆட்டம் போட்ட, என்ன கூப்பாடு போட்டீங்க? இங்கேருந்து அங்கே போய் கிட்டத்தட்ட சோனியா காந்தி காலையிலே விழுந்திருப்பாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. அங்கே போய் நின்று உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுல. எவ்வளோ ஒரு மனதில் இவங்களுக்கு ஒரு கல்லஞ்சக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றால், நியூஸுங்க இந்த பக்கம் இவரை பற்றியான விடுதலை புலிகளோட தலைவருடைய மறைவை பற்றி இந்த பக்கம் கருணாநிதி அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்கிறார். இருந்தால் இல்லையா? இதையெல்லாம் அப்படியே மறைச்சிடலாமா நீங்கள் உங்களோட இந்த ஒரு நாடகத்தை வச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா மக்களை எந்த அளவுக்கு, அதாவது இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இதற்கெல்லாம் கருணாநிதி பொறுப்பு, கருணாநிதி தலைமையிலான திமுக பொறுப்பு, கருணாநிதியுடன் கூட்டாக இருந்த காங்கிரஸ் பொறுப்பு என்று ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கூட கடந்து மக்கள் சரி கடந்து போகிறாங்கன்னே வச்சுப்போம். இது கசப்பான ஒரு நிகழ்வாக கடந்து போயிட்டாங்கன்னு கூட வச்சுக்கிட்டா கூட, நீங்கள் எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் அவர்களை எகத்தாளம் செய்வது போல நீங்கள் இதை செய்வீர்கள். இன்றைக்கி இது காமிப்பீங்க ஈழ மக்களுக்கு அப்பா அப்படின்ட்டு. நீ அனுப்புகிற 2 பாக்ஸு மருந்து வச்சு அவங்க உன்னை அப்பான்னு கொண்டாடுவாங்களா? டப்பா அனுப்பிட்டா அப்பா இல்லமான்னு கேட்குறேன். அதுதான் கேட்குறேன். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. நீ காட்டுறாங்க அந்த பெண்ணை வச்சு நீங்கள் இப்படி காமிச்சு அதை ஓடி அப்படியே ரொம்ப இது பண்ணுற மாதிரி, அதாவது சரி பண்ணிடுறாங்களாம். இப்போ ஈழத்தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு கொண்டு போகிறாங்களாம். வரலாறை மூடி அதாவது இதை விட வரலாறை மூடி மறைப்பதற்கு வேறு ஒரு அட்டெம்ப்டை நீங்கள் பார்க்க முடியாது. இது காலங்காலமாக திமுக செய்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் திமுக இதை செய்து வருகிறது. இப்போ இனிமேல் என்ன நடக்கும்? யாராவது ஈழ மக்களை பற்றி பேசினா அதை பாருங்கள் அந்த பெண்ணே சொல்லிடுச்சு அப்படின்னு இதை கொண்டு உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுவாங்க. அது காலங்காலமாக திமுக செய்யக்கூடியது தான். சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ நம்ம ஊரில் நடக்கிற விஷயத்துக்கே வருவோம். இப்போது
வெளில பேசிக்கிறாங்கங்க. பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த உதவித்தொகை வந்து உரிமை தொகை வந்தது. பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுத்ததுன்றதுல ஆ, நம்ம வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க. சரி, நல்ல அது விஷயம் வந்து தானே. பெண்களுக்கு வந்து உரிமை தொகையை நீ கொடுக்கறதுன்றது நல்ல விஷயம் தான். ம். ஆனால் நீ ஒரு பக்கம் கொடுத்து இன்னொரு பக்கம் பிடிங்கிறியே. நீ 3000 ரூபாய் அவங்க உங்களுடைய வீட்லயும் செலவுகள் அதிகமாயிடுச்சே. இத புடுங்கிட்டு இங்க குடுக்குறது என்ன பெரிய பெரிய சாதனையா இது? இதான் கேள்வி. சரி இப்ப குடுத்தே இப்ப தகுதி இப்ப தான் தகுதி வந்ததா உங்களுக்கு? இந்த பெண்களுக்கு வந்து இப்ப ஒரு 10,00,000 பேருக்கோ 12,00,000 பேருக்கோ நீங்க அதிகரிச்சிருக்கீங்க. இந்த பெண்களுக்கு இப்ப தான் தகுதி வந்ததா? இந்த 4.25 ஆண்டுகளாக அவர்களுக்கு தகுதி இல்லையா? முதல் 22 மாதங்கள் எந்த பெண்களுக்குமே தகுதி இல்லை. குடும்ப பெண்கள் என்று சொல்வதற்கு, குடும்ப தலைவி என்று சொல்வதற்கு எந்த பெண்களுக்குமே தகுதி இல்லை என்று தான் இவர்கள் நினைத்திருந்திருக்கிறார்கள். அப்படித்தானே எடுத்துக்கணும் நம்ம அத. குமரிகளா மாறிட்டாங்க எல்லாருமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. குமரின்னு சொல்ல வரலங்க. ஆ. இவர்கள் குடும்ப தலைவிகள், இல்ல இவர்கள் பெண்கள் என்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்ற மாரி தானே அது அதாங்க அர்த்தம். சொல்றேன் நானும். அப்ப நீங்க 22 மாதங்களுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தகுதி. அதுவும் யாருக்கு? ஒரு சாராருக்கு மட்டும் தகுதி. ஒரு சாரார்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இவங்க தான் தகுதி இல்லன்னு சொன்னவங்கள யார் தகுதி இல்ல? ஏன் தகுதி இல்ல? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா திமுக அனைத்து சார்பான பெண்களுக்கும் குடும்பங்களுக்கு மட்டும் குடுத்துருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஏன் அப்படி இருக்கலாம். இருக்கலாம். இப்ப தகுதி இல்லன்னு சொன்னவங்களுடைய என்ன தகுதியின்மை என்ன? இல்ல நீங்கள் யார் இந்த தகுதிகளை வரையறுப்பதற்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல? உன்னை தகுதி பார்த்து அமர்த்தினார்களா மக்கள்? தகுதி பார்த்து அமர்த்தாத காரணத்தினால தான் நீ அவர்களை வந்து பார்த்து நீ ஆட்சியில வந்து அவர்களை ஏமாற்றி ஆட்சியில் வந்து உட்கார்ந்து நீ அவர்களை பார்த்து உனக்கு தகுதி இருக்கா? தகுதி இல்லையா? நீ சொல்ற. இது அயோக்கியத்தனம் இல்லையா? சரி, இப்போ ஒரு சின்ன வேவ் தான் தேவை. சரியா? நீங்க கூட சொல்லுவீங்க இந்த 2G விஷயம் கரண்ட் போனது வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பி செஞ்சு ஒரு ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு வேவ் இல்லையே. ஷூர். இயர் முடிய போகுது இன்னைக்கு. என்ன நீங்க இருக்கு அப்படி சொல்லுங்க. 11 தேர்தல் எடுக்கும். ஆ, சரியா? 11 தேர்தல்ல 7 தேர்தல்ல திமுக தோல்வியை தழுவியிருக்கு. சரி. சரியா? இப்ப இந்த 7 தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்குன்றது ஒரு பக்கம் தள்ளி வைங்க. ம், ம். திமுக தோல்வியை தழுவியிருக்கு. சரி. சரியா? திமுக தோல்வியை தழுவியதன் காரணங்கள் நீங்க எடுத்துக்கோங்க. எத்தனை தேர்தல்ல இதுல வந்து வேவ் இருந்தது? 2011 வேவ் எலெக்ஷன். சரியா? 2006 கூட வேவ் எலெக்ஷன் கிடையாது. ஸோ 2011 வேவ் எலெக்ஷன், 96 வேவ் எலெக்ஷன், 91 வேவ் எலெக்ஷன். இந்த 3 தான் வேவ் எலெக்ஷன். மிச்சம் எதுவுமே வேவ் எலெக்ஷன் கிடையாது. இப்போ இந்த மிச்சத்துல எத்தனை தேர்தல்ல திமுக ஜெயிச்சிருக்குன்னு பாருங்க. அந்த லாஜிக்ல வரீங்க நீங்க. 77 வேவ் எலெக்ஷன் கிடையாது, தோத்து போச்சு. என்ன வேவ் இருந்தது? ஒன்றும் கிடையாது, தோத்து போச்சு. 80 வேவ் எலெக்ஷன் கிடையாது, தோத்து போச்சு திமுக. 84 அனுதாபம் இருந்தது. ஸோ அது வேவ் எலெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இந்திரா காந்தி மறைந்தார், எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார். ஸோ அதை விட்டுருங்க. அதையும் நீங்கள் இந்த கணக்கில் சேர்த்துருங்க. மற்ற எதில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க? நான் கேட்குறது நீ கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு அப்புறம் உன்னை 3% டிஃபரன்ஸ் தான் மக்கள் கொண்டு வந்து குறை வச்சாங்க. இதான் திமுகவுடைய சாதனை. நீங்க புரிஞ்சுக்கோங்க. போன தேர்தலே ஜஸ்ட் மிஸ்ன்றீங்க. 2006 2011 இவங்க அடிச்ச கூத்து எந்த அளவுக்குன்னா 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதரவோட இவங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு மக்கள் தயாராக இல்லை. அதே தப்பு தானே அதிமுக திருப்பி பண்ணிருக்கு. அந்த 3%னால ஏன் போச்சு? பாஜக கூட சேர்ந்தனால தான் போச்சு. அப்படின்னு இன்னைக்கு சங்கீஸ் கூட திருப்பி கலந்து ஒத்துருக்கீங்க. அப்ப அப்படி 2% கூட திருப்பி சரிங்க. வந்து அப்படி அப்ப அப்ப எப்படிங்க அந்த பாஜக வந்து 18%க்கு என்டிஏ வந்தாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல? எப்படி வந்தாங்க? ஸோ இட் இஸ் நாட் அபவுட் பாஜக இல்லைன்றது கிடையாது. இங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ திமுக செய்கின்ற அரசியல்னால் பாஜக வளர்ந்திருக்கிறது. இல்லை நீ மறுக்க முடியாது. இது திமுக செய்த அரசியல்னால், வேற யாரும் செய்த அரசியல்னால் கிடையாது. சரியா? அப்படின்னும் பொழுது அவர்களும் கூட்டணி வைப்பதில் என்ன தப்பு இருக்க முடியும்? 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இதே பாஜகவுடன் கூட்டணி வச்சு தாங்க அவங்க வெறும் 3% தான் தோத்தாங்க. 3% தோத்ததுக்கு பாஜக தான் காரணம்னு எப்படி சொல்லுவீங்க? பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்ததினால் ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் போச்சுன்னு வச்சுப்போம். சரி. பட் பாஜகவோட எங்களுக்கு வாக்குகளும் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். என்ன சொன்னாங்க? எல்லா கருத்து கணிப்புகள் இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு புள்ளிகள் அன்றைக்கும் இதே தான் சொன்னாங்க. இது பெரிய காமெடி என்னன்னா 2016 பிரணாய் ராய் சொல்றாரு திமுக தான் ஜெயிக்க போகுது. அது என்னன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் தானே வந்துட்டே இருக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னு அவர் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு. தேர்தல் கணிப்புகளில் மிகப்பெரிய வல்லுநர் அவர் சொல்றாரு. பிரணாய் ராய் சொல்றாரு 2011 அது 2011 திமுக தான் ஜெயிக்கணும். அதே பிரணாய் ராய் சொல்றாரு. இதெல்லாம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் என்டிடிவியோட கருத்து கணிப்புகள் சீமோட்டரோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. சரியா?
இப்படி வந்தது. என்ன நடந்தது? தேர்தல் கருத்து கணிப்புகள் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் வந்த தேர்தல் கருத்து கணிப்புகள்ல எல்லா தேர்தல் கருத்து கணிப்புகளையும் அதிமுக இவர்கள் சொன்னதை விட அதிகமாகத்தான் வந்திருக்கு. நான் சொல்றது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் சொல்லலை நான். சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகள்ல அதிமுக அவுட் பர்ஃபார்ம்டு, திமுக அண்டர் பர்ஃபார்ம்டு. அப்படின்னும் பொழுது எந்த அடிப்படையில் இந்த இந்த ஆட்சியை மீண்டும் வேண்டும் என்று மக்கள் சொல்லப் போகிறார்கள், அதை சொல்லுங்க. சரி, ஒருவேளை என்ன பொறுத்தவரைக்கும் திமுக தான் திருப்பியும் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா, ஸ்மால் மார்ஜினாக இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கறது ஒரே கேள்வி தான். திமுக ஜெயிச்சோன்னே நம்மளுடைய முதல்வரே தொடர்வாரா, இல்லை ஒரு இளம் முதல்வர் நம்மளுக்கு கிடைப்பாரா, துணை முதல்வர் முதல்வரா? அதாவது நடக்காத விஷயத்துக்கு நீங்கள் வந்து இன்னும் அது திருமணம் ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து குழந்தைக்கு பேரை வையின்னு சொல்றீங்க. அது கருணாநிதி அவசியம் இல்லையே. அது கருணாநிதி குடும்பத்துக்கு வழக்கமாக இருக்கலாம். இங்கே அது கிடையாது. இது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நடக்காத கல்யாணத்துக்கு நீங்கள் எப்படி கல்யாணமே நடக்கலை, அதுக்குள்ளே நீங்கள் குழந்தைக்கு பேர் என்ன வைக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்க நான் என்ன சொல்கிறது? சரி, ஓகே. இப்போ கடைசியாக ஒரு பர்சனல் கொஷினோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி நீங்கள் வந்து பதில் சொல்லாமல் தவிர்க்கிறதா இருந்தால் தவிர்க்கலாம். உங்களுடைய முகத்தில் ஒரு சோகம் தழுவுறதை நான் பார்க்குறேன். கோல்டு இல்லை, கேள்வி முடிச்சிடறேன். அது கோல்டா எனக்கு தெரியல. எனக்கு தெரியுதே. எனக்கு கோல்டு தான், உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியும். உங்களோட க்ளோஸான யாராவது உறவினர்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, நண்பர்களுக்கு ஏதாவது துக்கம் நடந்துருச்சா, யாருக்காவது ஏதாவது ஆபத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, யாரையாவது மிஸ் பண்ணுறீங்களா, யாராவது யூடியூப் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஏக்கத்தில் உறங்காமல் காத்திருந்தீங்களா, என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் ஒரு நண்பனா என்கிட்ட மனம் விட்டு சொல்லுங்க. நீங்க எது சொல்றீங்கன்ற சுத்தி வளைச்சி ஏன் பேசுறீங்க? நீங்க நம்ம கோல்டு தானே வேற எதுவும் இல்லை. கோல்டுனா பிரச்சனை இல்லப்பா. கிஷோருக்காக வந்து பிரார்த்திப்போம். நன்றி.